மாவீரன் கிட்டு அந்த கதை உருவான விதம் அது ரியலாக எங்கள் ஊரில் நடந்த ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் அதை எடுத்தேன். எனக்கு எப்பயுமே இந்த மாதிரியான படங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் மணிரத்னம் சார் தான். ஏன்னா இந்த டயத்துலையும் ஓகே கண்மணி மாதிரி ஒரு படம் திடீர்னு எடுப்பார். எல்லாருடைய பார்வையும் ரொம்ப இந்த பசங்களாம் கெட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நெகட்டிவாகவே சோசியல் மீடியாவில் அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இல்லை ரொம்ப பாசிட்டிவான பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. எல்லா காலகட்டத்திலையும் நெகட்டிவ் பாசிட்டிவ் சேர்ந்தது தான் வாழ்க்கை. சோசியல் மீடியா அதிகமாக இருக்கிறதுனால இவங்களை நெகட்டிவாக ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஒரு குழந்தைய வெயிலில் நடக்க விட்டு எடுக்கிற அளவுக்கு நான் சைக்கோ கிடையாது சார். அப்படி கேட்கல சார், இவ்வளோ ஆக்கப்பூர்வமாக ஒரு எமோஷனை கன்வே பண்ணிருக்கீங்க. இல்லை, நான் சொல்கிறேன் 17 வருஷத்தில் 17 படங்கள் இயக்கி ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தை பெற்ற ஒரு இயக்குனர். நிறைய இளைஞர்களுக்கான படங்கள் கொடுத்துட்டே இருக்கார் ஒரு பக்கம். அதே நேரத்தில் சமூகத்தை கேள்வி கேட்குற மாதிரி, சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி எடுத்து சொல்கிற மாதிரியான படங்களும் பேரலாக பண்ணிகிட்டே இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் சுசீந்திரன் சார். சார், வெல்கம் டு தி ஷோ சார். வாட் தி கம்மிங் அப்படின்ற இந்த ஷோ இங்கே நம்ம கிளஸ்டர்ஸ் மீடியா காலேஜில் கிளஸ்டர்ஸ் கனெக்ட் இந்த ஒரு ஃபுட் கோர்ட்டில் மாணவர் மீடியா சேர்ந்து வழங்குறாங்க. ஸோ உங்களை 2K லவ் ஸ்டோரி படத்துடைய ரிலீஸ் ஸ்கெடியூலில், இவ்வளோ பிஸியான ஸ்கெடியூலில் உங்களுடனான இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நான் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். வெல்கம் டு தி ஷோ சார். தேங்க்யூ பிரதர். சார், உங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன் நான். குறிப்பாக மாவீரன் கிட்டு அந்த படத்தில் இருந்து நாங்கள் ஆரம்பிக்கணும்னு தான் அந்த பாட்டோட உங்களை நாங்கள் உங்களுக்கான என்ட்ரி சாங்கை நாங்கள் போட்டோம். அந்த பாட்டில் இருந்து உங்ககிட்ட ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய கேள்விகள் இருக்குது. உங்களுடைய எல்லா படங்கள்ல இருந்தும் நிறைய கேள்விகள் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை ஒரு கலெக்டிவாக ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? நிச்சயமா பிரதர். சார், இப்போது மாவீரன் கிட்டில் அந்த சுச்சுவேஷனில் அந்த சாங் ப்ளேஸ் பண்ணியிருப்பீங்க. குறிப்பாக ஒவ்வொருத்தரும் இணைந்து அந்த பொண்ணை காப்பாற்றுற அந்த விஷயமாகட்டும், கேஸ்ட்டை உடச்சி ஒரு மணி நேரமாவது நம்ம சேர்ந்துருந்தா அந்த பொண்ணை காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு உயிரை காப்பாற்றிடலாங்கிற ஒரு விஷயமாகட்டும், அதை எப்படி சார் யோசிச்சிங்க? அந்த படமே ஒரு எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் நோக்கத்துக்கும் எடுக்கப்படாத ஒரு ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன். உங்களுடைய எல்லா படங்கள்லையும் இருக்கிறதுலே ரொம்ப அண்டர்ரேட்டடாக இருக்கிற ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கான ஒரு சிந்தனை உங்களுக்கு எங்கேருந்து சார் பிறந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு இப்படி ஒரு ஹோம் பிளேஸ் பழனி தான் நான் பிறந்து வளர்ந்தது. எல்லாமே கோயம்புத்தூர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு காரணம் என் தங்கச்சிங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். நான் நிறைய கோயம்புத்தூருக்கு வந்துட்டு தான் என்னுடைய கிராமத்துக்கே போவேன். என்னோடய ஒய்ஃப்ட்டு கூட அடிக்கடி சொல்லுவேன், நம்ம ஷிஃப்ட் ஆகி கோயம்புத்தூர் போயிடலாம் அப்படின்ட்டு. அந்தளவுக்கு பிடிக்கும். மாவீரன் கிட்டு அந்த கதை உருவான விதம் அது ரியலாக எங்கள் ஊரில் நடந்த ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் அதை எடுத்தேன். பட் அந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி அந்த கதை எடுத்தாலும் ஒரு திரைக்கதையில் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணேன். அப்படி திரைக்கதையில் ஆட் பண்ண விஷயங்கள் தான் இணைவும் சாங்குடைய அந்த ஐடியா. எனக்குமே ரொம்ப பர்சனலாக அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். இமான் சார் அந்த சாங் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். இணைவோம் அப்படிங்கிற அந்த சாங்லாம் ஃபஸ்ட்டு எடுக்கலை. ஃபஸ்ட்டு விஷுவல்ஸு ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் சாங்கை கம்போஸ் பண்ணோம். அந்த கிராமத்தில் அந்த பீரியடில் இப்படி நடந்து போகும்போது ஒரு பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த பொண்ணை தொட்டு தூக்குறதுக்கே பயப்படும்போது ஒருத்தன் எப்படி தொட்டு தூக்கிட்டு போகிறான். தூக்கிட்டு போகும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எல்லாருமே சேர்ந்து அது ஒரு கோர்வை மாதிரி அதை ஒவ்வொருத்தவங்களாம் அந்த ஏனிய கட்டலில் கைத்து கட்டலில் அந்த பொண்ணை இப்படி ஒவ்வொருத்தவங்களாம் சிப் பண்ணி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காப்பாற்றுறாங்க. அது எனக்குமே ரொம்ப ஷூட் பண்ணும்போது ஒரு சம்திங் ஒரு எனர்ஜி இருந்துச்சு. எப்போ பார்த்தாலுமே அந்த சாங் பார்க்கும்போது சில பதிவுகள் நம்ம பண்ணதுக்கப்புறம் as a கிரியேட்டராக நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுத்த ஒரு சாங் இந்த இணைவோம் சாங். சூப்பர் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களுக்கு இருந்த அதே எனர்ஜி படம் பார்க்கும்போது எங்களுக்கும் ஒவ்வொரு தடவையுமே இருக்குது.
தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார். 2K லவ் ஸ்டோரிக்கு வருவோம். ஒரு பக்கம் வந்து ஜாலியாக ஒரு யங்ஸ்டர்ஸ் டீம் அதை வச்சு ஒரு ட்ரெய்லரில் பார்க்கும்போது பயங்கர ரகலையாக ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் பார்க்கும்போது நீங்கள் இப்படி ஒரு 2K ஜென்ரேஷனுக்குள்ளே வந்தது சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பக்கம் ரகலையான ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூ. அந்த படம் எப்படியான ஒரு வெர்ஷனாக, அதாவது ஆதலால் காதல் செய்வீர் நாங்கள் பார்த்துருக்கோம். அதில் ஒரு யங்ஸ்டருக்கான ஒரு கருத்தை ஒன்று பதிவு பண்ணியிருப்பீங்க. அப்படி ஒரு கருத்தாக இருக்குமா இந்த படம், இல்லை குடும்ப படமாக இருக்குமா? எனக்கு எப்பயுமே வந்து இந்த மாதிரியான படங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் மணிரத்னம் சார் தான். ஏன்னா வந்து இந்த டயத்துலேயும் ஓகே கண்மணி மாதிரி ஒரு படம் திடீர்னு எடுப்பார், அலைபாய் இதையும் எடுப்பார். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து அந்த யங்ஸ்டர்ஸுடைய லைஃப்பை பதிவு பண்ணணும் அப்படின்ட்டு. பட் அந்த 2010-11 அந்த மொமெண்ட்டில் வந்து அந்த படம்ங்கிறது வந்து ஆதலால் காதல் செய்வீர். ஆதலால் காதல் செய்வீர் வந்து 2013 ரிலீஸ் ஆச்சு. இப்படியும் ஒரு லைஃப் இருக்குது அப்படிங்கிறத வந்து கேள்விப்படும்போது அதை பதிவு பண்ணணும்னு தோணுச்சு. இங்கே 2K லவ் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இந்த 2K ஜென்ரேஷன் அப்போ எல்லாருடைய பார்வை வந்து ரொம்ப வந்து இந்த பசங்களாம் கெட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நெகட்டிவாகவே சோசியல் மீடியாவில் வந்து அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இல்லை ரொம்ப பாசிட்டிவான பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. எல்லா காலகட்டத்திலையும் நெகட்டிவும் பாசிட்டிவும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. சோசியல் மீடியா அதிகமாக இருக்கிறதுனால இவங்களை நெகட்டிவாக ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ பாசிட்டிவான பசங்க ஒரு காலேஜ் விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு மாஸ் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு ஒரு ப்ரீ வெட்டிங் ஏஜென்சி நடத்துவானுங்க, சம்பாதிப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி பசங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய காதலாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு கதைக்களம் தான். பட் இந்த படத்தில் ஹாண்டிங்கான கிளைமேக்ஸ் இருக்காது. ப்ளசண்ட்டாக பாசிட்டிவான கிளைமேக்ஸாக இருக்கும், பட் யூனிக்காக இருக்கும். என்னுடைய படங்களில் ஒரு எண்டில் லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு மெசேஜ் சொல்லுவேன். இந்த படத்துலேயும் சொல்லியிருக்கேன் சார். அடுத்து லேசா பறக்குது மனசு பாடல் வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு கம்போசிஷனில் உருவான ஒரு பாடல்னு கேள்விப்பட்டோம். அந்த பாடல் உருவான விதம் நாமத்துக்குமார் சார் வந்து தவிர்த்துட்டு நம்ம தமிழ் சினிமாவில் லிரிசிஸ்ட் அப்படின்ற ஒரு இடத்த நிரப்ப முடியாது. அப்படி ஒரு லிரிசிஸ்ட் உங்களுடைய முதல் பாடலில் நீங்கள் அவரோட சேர்ந்து பணியாற்றிய அனுபவம், அதை பற்றி சொல்ல முடியுமா சார்? வெண்ணிலா கபடி குழு கமிட் ஆனதுக்கப்புறம் புது மியூசிக் டைரக்டர் செல்வ கணேஷ் அவர் வந்து கடம், அவர் வந்து பெரிய கடம் வித்வான். அவருடைய பையன், அவங்க அப்பா பேர் பயங்கர ஃபேமஸ், நேஷ்னல் லெவலில் நிறையா அவார்டு வாங்கியிருக்காரு. அவருடைய பையன் அவர் வந்து ஏஆர் சார் எல்லா படத்துக்குமே அவர் தான் வந்து கடம் வாசிப்பார். அவரை வந்து ஃபஸ்ட் டைம் மியூசிக் டைரக்டர் ஆக்கணும் அந்த படத்தில். அவர் வந்து இந்த தத்தாகாரத்தில் டியூன் போடலை, அவர் வெறும் ஹார்மோனியத்தில் தான் எனக்கு டியூன் போட்டு கொடுத்தாரு. அந்த ஹார்மோனியத்தில் போட்ட அந்த டியூன் வந்து எனக்கு வந்து கேட்கும்போதே அதில் அந்த சவுண்டில் வந்து ஏதோ ஒரு உயிர் இருக்கிற மாதிரி தோணுச்சு, ஒரு கேட்சி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் ஓகே சொல்லிட்டேன். இப்போ டியூன் போட்டோன்னே ஓகே சொல்லிட்டேன். ப்ரொடியூசர் வந்து இன்னும் 2 டியூன் கேட்டு பாருங்கள் அப்படின்னாரு. இல்லை இது நல்லா இருக்குது அப்படின்னு. ப்ரொடியூசருக்கு இன்னொரு ஆப்ஷன் இருந்தால் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணார். இல்லை ஆனந்த், நம்ம இதை வந்து இந்த சாங்கை வந்து ஜஸ்ட்டு லிரிக் பண்ணி ரஃபாக பாடி பார்ப்போம், உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும் அப்படின்னு. அப்படி லிரிக் எழுதி பாடலாம் அப்படின்ட்டு முத்துக்குமார்ட்ட போகும்போது புது மியூசிக் டைரக்டர் நிறையா படங்கள் எழுதிட்டு இருந்தார் அந்த டயத்தில். அப்போ வந்து கொஞ்சம் ஒரு 1 வீக்காக வந்து தவிர்த்துட்டே இருந்தார். நான் வந்து தீபாவளிங்கிற திரைப்படத்தில் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன். எழில் சார்கிட்ட ஜெயம் ரவி நடிச்சிருப்பார். அப்போ எழில் சார்கிட்ட போய், சார் நீங்கள் கொஞ்சம் முத்துக்குமார் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு அவர்கிட்ட டியூன் போட்டு காமிச்சேன். டியூன் போட்டு காமிச்சோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ என் முன்னாடியே ஃபோனில் பேசினார், டியூன் ரொம்ப நல்ல டியூன், நீ கண்டிப்பாக எழுது முத்து. அப்படி அவரோட ஆஃபீஸ் போனேன். முத்துக்குமாரை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு லெஜண்ட், அதை வந்து கூட இருந்தவங்களுக்கு தான் தெரியும். ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷத்தில் எழுதி முடிச்சிடுவா. அப்படி டியூன் கேட்பா, அப்படி கடன்னு எழுதி பேப்பர் கடையில் கொடுத்துருவார். அப்படியான லெஜண்ட் அவர். இன்க்ளூடிங் ஆதலால் காதல் செய்வீர் கிளைமேக்ஸும் கூட அப்படி தான் 15 நிமிஷத்தில் எழுதி கொடுத்தது தான். ஸோ பாடல், ஆமாம், அவர் முத்துக்குமார் தான். ஸோ அப்படியான ஒரு லிரிக் ரைட்டர். அது எழுதி ஒரு ரஃப்பாக ஒரு வாய்ஸ் போட்டு எடுத்த உடனே ப்ரொடியூசருக்கு பிடிச்சிருச்சு. தென் அந்த சாங் அப்படியே அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்துச்சு. சூப்பர் சார். முத்துக்குமார் சாரை பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே போகலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து நீங்களே சொன்னதுனால அந்த ஆரோ பாட இங்கு அந்த பாடல் பற்றி ஒரு கேள்வி.
அந்த பாட்டில் குறிப்பாக அந்த குழந்தைய வந்து அந்த வெயிலில் நடக்க விட்டு அது அழுகிற வரைக்கும் ஒரு காட்சி ஒன்று படமாக்கியிருப்பீங்க. அது எப்படி சார் எடுத்தீங்க? இன்ன வரைக்கும் அதை பார்க்கும்போது யாராக இருந்தாலும் கண்ணிலேருந்து ஒரு 2 சொட்டு தண்ணீர் வராமல் இருக்காது. அது எப்படி சார் படமாக்க முடிஞ்சது? ஒரு குழந்தைய வெயிலில் நடக்க விட்டு எடுக்கிற அளவுக்கு நான் சைக்கோ கிடையாது. அப்படி கேட்கல சார், இவ்வளோ ஆக்கப்பூர்வமாக ஒரு எமோஷனை கன்வே பண்ணியிருக்கீங்க. இல்லை, நான் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறது மூலமாக இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய சக தோழர்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, கிளைமேக்ஸு ஒரு குழந்தை ஒரு அனாதை ஆசிரமத்தில் இருக்குது. அந்த குழந்தையோடைய காலையில் எந்திரிச்சதுலேருந்து அந்த குழந்தை தூங்குற வரைக்கும் அந்த குழந்தை என்னென்னலாம் பண்ணும், அதுதான் நான் பிளான் பண்ணது. 2 days மாண்டேஜஸ். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து தெரியாமல் அந்த ஷாட் எடுத்தோம். ஃபுல்லாக டெலிலேயே போட்டு பசங்க எல்லாம் விளாடுவானுங்க, அந்த குழந்தைய விளாடும். குழந்தைய மட்டும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தோம். நேஷ்னல் ஜியோகிராஃபிலெல்லாம் நம்ம எப்படி நம்ம பார்ப்போமோ அப்படி தான் எடுத்தது. அந்த குழந்தைக்கே தெரியாது. அந்த குழந்தைய நல்லா தூங்க வச்சுட்டு கேமராலாம் தூரமாக வச்சுட்டு லைட்லாம் பண்ணிடுவோம். தூங்கினதுக்கப்புறம் நாங்கள் லைட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அந்த குழந்தை எப்போ எந்திரிக்குமோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ அதுவாக எந்திரிக்கும் போது அந்த டக்குன்னு கேமரா ரோல் பண்ணி அப்படி ஷூட் பண்ணது தான். அப்படி இந்த பால் பசங்களோட விளாண்டுட்டு இருக்கும்போது அந்த குழந்தை ஓடிச்சு. பாலை துரத்திட்டு ஓடிச்சு. ஓடின அந்த குழந்தை டக்குன்னு வந்து கீழே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு. காலை பிடிச்சிட்டு அழுதோடனே எனக்கு ஒன்றும் ஃபஸ்ட்டு புரியல. டக்குன்னு என் அசிஸ்டன்ட் வந்து ஸ்டாலின்னு ஒரு பையன், அந்த பையன் குடுகுடுன்னு ஓடி போய் குழந்தைய தூக்கிட்டாப்படி ஒன்றும் இல்லை ஓகே. பட் எனக்கு அந்த ஷாட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த அழுதது. அப்புறம் எடிட்டில் பார்க்கும்போது இதே ஷாட்டை கிளைமேக்ஸாக வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் பார்த்தா ஒரு 3-4 செகண்ட் தான் இருந்துச்சு, லென்த்தே பத்தலை. அப்புறம் அந்த குழந்தை ஓடுறத 48 ஃப்ரேம்ஸாக மாற்றணும். குழந்தை ஓடுறத 48 ஃப்ரேம்ஸாக மாற்றிட்டு அந்த 8 ஃப்ரேம்குள்ளே வந்ததை வந்து சிஜியில் எரேஸ் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணி ஃபேட் இன் ஃபேட் அவுட் பண்ணி அந்த சவுண்டில் அந்த ஃபீலை கொடுத்தோம். ஸோ அப்படி தான் வந்து அது ஷூட் பண்ணது. அது வந்து அந்த ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு எமோஷ்னலான கிளைமேக்ஸாக அது அமைஞ்சிச்சு, அந்த சவுண்டும் அந்த அழுகையும். நான் அடிக்கடி என்னுடைய உதவி இயக்குநர்கள்ட்டெல்லாம் சொல்கிற ஒரு விஷயந்தான், நீ உண்மையாக ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணினால இந்த பிரபஞ்சமே உனக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி எல்லாமே அமையும், தானாக அமையும். அப்படி அமைஞ்சது தான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ். நான் யோசித்த ஷாட் கிடையாது, அது வந்து இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்தது. நிச்சயமாக சார், கேட்கும்போதே புல்ல இருக்குது. எல்லாரும் ஒரு தடவை உங்களோட என்கரேஜ்மெண்ட்டை அந்த ஷாட்டுக்காக நம்ம அதை பார்த்துட்டே அப்படியே சார் கன்வே பண்ணலாம். அந்த சாங்கோட அதை போடுங்களா. சூப்பர் சார். ஸோ இதை கடந்து அடுத்த கேள்விக்கு என்னால் போகவே முடியல. அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு காட்சி அமைப்பு சார் இது. தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த ஒரு 100 காட்சிகள் எடுத்தால் அதில் நிச்சயமாக அந்த காட்சி இருக்கும். டைரக்டர் பாலா சார்ட்ட அந்த டயத்தில் வந்து ஒரு நான் கடவுள் படம் படுத்திட்டு இருந்தார். அப்போ வந்து ஃபங்க்ஷன் கூப்பிட போகும்போது இந்த சாங்கை போட்டு காமிச்சேன். படத்தில் இருந்த 2-3 சாங் போட்டு இந்த அவுட் ஆஃப் பைட்ஸ் எடுக்கிறதுக்காக போனேன். சாங்கை பார்த்துட்டு படத்தில் ஓப்பனிங் அப்படின்னாரு, கிளைமேக்ஸ் சாங் சார்னே. கிளைமேக்ஸ் சாங்கா? அவர் ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாகிட்டார். எல்லாமே படத்தில் ஓப்பனிங்கில் ஒரு ஹீரோ அனாத ஆசிரமத்தில் இருக்கிறான்னு படம் ஆரம்பிப்பாங்க. நீ அனாத ஆசிரமத்தில் ஒரு குழந்தைய கொண்டு போய் போட்டுட்டு இது கிளைமேக்ஸுங்கிறியே, சம்திங் இது ஏதோ இந்த படம் ஒன்று பண்ண போகுது அப்படின்னாரு. ஸோ அதுதான் அது ஃபைனலாக நடந்துச்சு. பண்ணிருச்சு சார், எங்கள் எல்லாருமே ஒரு வழி பண்ணிருச்சுன்னு தான் சொல்லலாம். அந்த காட்சி மட்டும் இல்லை, எனக்கு ஜென்ரலாகவே உங்களுடைய படங்களில் குறிப்பாக பாடல்கள் நீங்கள் படமாக்குற விதம், அந்த ஹை ஸ்பீட் ஷாட்ஸை நீங்கள் வந்து படமாக்குற விதம் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுது. லேசாக பறக்குது மனசில் கூட நீங்கள் நிறைய ஹை ஸ்பீட் ஷாட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு பர்டிகுலர் வரிக்கு ஏற்ற மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட்லாம் வந்து பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் எப்படி சார் வந்து அந்த மொமெண்ட்டில் யோசிப்பீங்களா, இல்லை முன்னாடியே ஷார்ட் டிவிஷன்லேயே பிளான் பண்ணுவீங்களா, எப்படி சார் அது நடக்குது? ஆக்சுவலி அந்த சாங்குடைய ஃபில்ம் மேக்கிங் இப்போ பார்க்கும்போது எனக்கு தப்பாக தோணுது. அந்த டயத்தில் ஏதோ டிமாண்ட் பண்ணுச்சு, அந்த ரிதம் டிமாண்ட் பண்ணுச்சு அப்படின்ட்டு நான் எடுத்தேன். பட்டு அந்த படத்துடைய ஃபில்ம் மேக்கிங்கில் வந்து அந்த மாதிரியான ஒரு ஷாட் இல்லைனாலுமே அது கரெக்டாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அது ஒரு பிளாக் லென்ஸ்லேயே போகிற ஒரு மூடு தான் வந்து அந்த மொத்த படமே இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி அந்த சவுண்டுக்கு அந்த ஷாட் டிமாண்ட் பண்ணும்.
எப்பயுமே வந்து ஆடியோ என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை தான் வந்து டான்ஸ் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஆஸ் ஏ டேரக்டரும் அதைத்தான் சாங் கேட்டுட்டு ஏதோ ஒன்று டிமாண்ட் பண்ணுது, ஒரு ஹை ஸ்பீடு கேட்குது இந்த ஷாட்டு, அப்படி அப்படி ஒய்டாக இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது அப்படின்னு அந்த சாங் கேட்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். அப்படி ஃபீல் ஆகி எடுத்தது தான். நிச்சயமாக சார், ஃபில்ம் மேக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய கற்றுக்கிறதுக்கு உங்கள் படங்கள்ல இருந்து சொல்லிகிட்டே போகலாம். பாண்டிய நாட்டில் வந்து அந்த உல்ஃப் ஸ்டைல் ஆஃப் ஒரு ஃபைட் ஒன்று வச்சுருப்பீங்க. ஒரு நரி மாதிரி வந்து அவர் வந்து முகத்தை மறைச்சிக்கிட்டு சண்டை போடுற விஷால் வந்து அந்த இடத்துல வந்து பயங்கரமாக அது கம்போஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த பாட்டு ஏழை ஏழை மருது கூட ஒரு அப்படியே கேஷுவலாக ஒரு வீட்டிலேருந்து கிளம்பி அப்படியே போய் கோயிலுக்குள்ளே போயிட்டு வர்றது, அந்த மாண்டேஜஸ்லேயே அதை கன்வே பண்ணியிருப்பீங்க. இப்படி பல பாடல்கள் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். எல்லாத்த பற்றி ஒவ்வொன்றும் பேசணுன்னா ஒரு நாள் கூட பத்தாது எங்களுக்கு. ஸோ அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார். சார், நரேஷன் அப்படின்றது ஒரு கலை. நீங்கள் உங்களுடைய படங்களை கதையை எப்படி தேர்ந்தெடுப்பீங்க, அந்த கதையை எப்படி உங்களுடைய ப்ரொடியூசருக்கு நரேட் பண்ணுவீங்க? அப்கமிங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு நரேஷன் அப்படிங்கிறதுல ஒரு மாஸ்டர் ஆகணும்னா உங்களுடைய ஒரு அட்வைஸ் என்னவா சார் இருக்கும்? வந்து இப்போ வந்து நிறையா என்னுடைய அசிஸ்டன்ட்கிட்டே நிறைய இப்போ பிரச்சனை இருக்குது. கதையை சொல்லி பார்க்க மாட்டேங்கிறாங்க. கதை வந்து சொன்னால் வந்து யாராவது எடுத்துக்குவாங்களோ, காப்பி பண்ணிக்குவாங்களோ, திருடிடுவாங்களோ அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. வந்து கதையை சொல்லிகிட்டே இருக்கணும். ஒரு 100 பேர்கிட்டையாவது சொன்னால் தான் அந்த சொல்ல சொல்ல உங்களுக்கு ஒரு ஒரு ஆடட் பாயிண்ட் கிடச்சிட்டே இருக்கும், ஒரு ஃப்ளோ வரும். கதையை சொல்லணும். இங்கே எதுவுமே இங்கே வந்து நான் எப்படி நினைக்கிறேன்னா, என் கதை வந்து இந்த கதையே இல்லைனாலும் நான் இன்னொரு கதை பண்ண முடியும். ஏன்னா எனக்கு என்கிட்ட வந்து நல்ல விஷயத்த வந்து ஒழிச்சு வச்சுட்டே இருக்க மாட்டேன். உங்களை மாதிரி யாராவது ஒருத்தவங்க ஒரு கதை சொல்லும்போது என்கிட்ட இப்படி ஒரு விஷயம் இருக்குதுங்க, உங்கள் கதைக்கு நல்லா இருக்குன்னு தோணுதுன்னு கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிலீவ் பண்ணணும், நம்மள்கிட்ட இது மாதிரி நிறையா வரும்னு பிலீவ் பண்ணணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பிலீவ் தான். ஸோ நான் கதையை எல்லாட்டையும் சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த கதை சொல்லி 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 எனக்கு வந்து அந்த கதையுடைய ஃப்ளோ வந்து ஒருத்தவங்களை இம்பேக்ட் பண்ணுற மாதிரி சொல்கிற அந்த ட்ரைனிங்காக எனக்கு அப்படி தான் வந்து என்னுடைய கதை டெல்லிங்கே வந்துச்சு. அப்புறம் சொல்லும்போது சம்டைம்ஸ் இப்போ ஒரு யதார்த்தமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். காலேஜ் கெஸ்ட்டாக போயிருந்தேன். கெஸ்ட்டாக போயிருக்கும்போது அங்கே வந்து ஒரு கதையை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறது அப்படின்னாங்க. அது இதே மாதிரி ஒரு கொஸ்டின் தான். அது இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறது வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் என் கண் முன்னாடி பார்த்த ஒரு சம்பவம். ஒரு வெஸ்ட் மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பையன் ட்ரெயினில் என் கூடயே வந்துட்டுருக்கான். நாங்கள் எல்லாம் ஒரே கம்ஃபர்ட்மெண்ட்டு. நல்ல பையன், நல்லா சாமிங்காக இருக்கான், பயங்கர சாமிங்காக இருக்கான். அந்த பையன் அப்படியே ட்ரெயினில் வந்துட்டுருக்கான். பிளாட்ஃபார்மில் ஒரு 3 கேர்ள்ஸ் நிற்கிறாங்க. 3 கேர்ள்ஸ் நிற்கிறாங்க. அந்த பையன் பார்க்குறான், அந்த பொண்ணு இவனை பார்க்குது. அந்த பொண்ணு இவனை பார்க்கல, சாரி பார்க்குறான். ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் கும்பலாக இருக்கானுங்க. பார்த்துட்டே இருக்கும்போது அவன் எல்லோ கலர் சுடிதார் அப்படின்னு ஏதோ சம்திங் கூப்பிட்றான். எஸ்கியூஸ் மீ அப்படின்னு கூப்பிட்றான். அந்த பொண்ணுங்களை அப்படி பார்க்குது. யூ லுக்கிங் க்யூட் என்னென்னமோ சொல்கிறான். அந்த பொண்ணு பார்க்கவே பாருடி அந்த பொண்ணு பார்க்கவே இல்லை. ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணு மெதுவாக அப்படி பார்த்தனே ஓ அப்படின்னு பயங்கர எக்ஸைட் ஆகிட்டு இருக்கும்போது பின்ன டம்முன்னு அடிச்சிச்சு அந்த இரும்பு. ஸ்பாட்லி அவுட். அந்த சவுண்டு இருக்குல்ல, நான் கேட்ட அந்த சவுண்டு பக்குன்னு இருந்துச்சு எனக்கு. அந்த சொல்கிற நான் சொல்லும்போது நான் ஸ்ட்ரெயிட் நேரேஷனாக சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு தெரியாது. இதை சொல்லி அவன் ஹாப்பியாக தலையெட்டி பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி அடிக்கிற அந்த டம்முங்கிற அந்த சவுண்டோடு சேர்ந்து சொல்கிறது இருக்குதுங்களே, அதுதான் அந்த இம்பேக்டிங் ஸ்கிரிப்ட் டெல்லிங். ஸோ அதை தான் நம்ம வந்து அந்த ப்ரொடியூசருக்கு அதை நம்ம கடத்தணும். நம்ம பார்த்த ஒரு விஷயத்தை நமக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீலை இன்னொரு எதிராளிக்கு கடத்துகிற விஷயம். ஏன்னா 2 மணி நேரம் ஒரு தேட்டரில் உட்காந்து படம் பார்க்க வைக்கிறது ரொம்ப டஃப்பான விஷயம். வெறும் நம்ம மூஞ்சியை மட்டுமே பார்த்துட்டு 2 மணி நேரம் ஒரு ப்ரொடியூசர் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அவர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. அட்லீஸ்ட் 1.5 மணி நேரம் சாங்கு ஃபைட்டு எதுவுமே நீங்கள் ஃபைட்டு சாங்னு சொல்லிட்டு போனால் கூட ஒரு 1.5 மணி நேரம் கதையை ஹோல்டு பண்ணி சொல்கிற அளவுக்கு அந்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்குள்ளேயும் வேரியேஷன் இருக்கணும். அந்தந்த கதாபாத்திரங்களாக நீங்கள் டைலாக் பேசி காமிக்கணும். அப்போ தான் அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க. வேறு கதாபாத்திரங்கள் அந்த கதை அவங்களுக்கு வந்து போய் சேரும். நீங்கள் அந்த டங்குன்னு அடிக்கிற அந்த விஷயம் வந்து நம்ம மண்டையிலே அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது சார். அது நிஜத்தில் நடந்திருக்குன்னு நினச்சி கூட பார்க்க முடியல.
இது வந்து எனக்கு என்ன டக்குன்னு யோசிக்க தோணுதுன்னா, பாண்டிய நாடு படத்தில் வில்லன் வந்து அந்த மாதிரி ஒரு இரும்பு ராடு வச்சு அடிப்பார், இவர் விக்ராந்தை வந்து அடிப்பார். விக்ராந்தோட கேரக்டரைசேஷன் அந்த படத்தில் ஒரு ஹீரோவுக்கு பல மடங்கு மேலே போயிடும். ஒரு ஒரு 20 மினிட்ஸ் வர்ற மாதிரி ஒரு ஹீரோவுக்கு பல மடங்கு மேலே போகிறத விட தமிழ் சினிமாவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஹீரோவுக்கு ஒரு கதாபாத்திரம் ஜென்ரலாக இருப்போம். ஒரு ஹீரோனா ஒரு மேன்லியானவன், ரக்கடானவன், வருவான், ஃப்ரெண்டுக்காக ஒரு 4 பொண்ணுங்களை அடிப்பான், மிரட்டுவான். அப்படி தான் நம்ம ஒரு ஹீரோவை பார்த்துருப்போம். அந்த ஹீரோ கேரக்டர் தான் விக்ராந்த். பக்கத்தில் ஒரு காமெடியன் கேரக்டர் ஒருத்தர் இருப்பான், மச்சான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் இது பண்ணுறான்டா, அந்த காமெடி கேரக்டர் தான் விஷால். நான் டோட்டலாக கேரக்டரேஷன் அப்படி பிளான் பண்ணேன். ஸோ பெரிய ஆச்சரியமாக இருந்தது சார். அதுதான் அந்த வேரியேஷன் தான். ஸோ அந்த வேரியேஷன் பண்ணி ரெகுலராக ஒரு ஹீரோவோட ஆட்டிடியூடில் விக்ராந்த் இருக்கணும். இந்த ஒத்தக்கடை மச்சான் சாங்லேயே பார்த்தீங்கன்னா விஷால் ஆட மாட்டா, அப்படி விக்ராந்த் தான் ஆடுவாடு. அப்படி இவர் நின்றுட்டே இருப்பா. அப்படி விக்ராந்த் சாங்குக்கு கேட்டுட்டு ரொம்ப டெம்போ ஆகிறா. அப்படி விஷால் நல்லா இருக்குது. நானும் ஒரு மூமெண்ட், நீங்கள் ஆடவே கூடாது நின்றுட்டு. அப்புறம் ஃபைனலாக வந்து அதுக்கு ஒரு ஆன்சர் மாதிரி போட்டு அதுக்கு ஒரு ஃபைனலாக எண்டு பல்லவி மட்டும் அவர் ஆடியிருப்பார். அது நம்ம கேரக்டரேஷன் டிசைன் தான். விஷால்கிட்ட கதை சொல்லும்போதே அவர் என்கிட்ட கதை நல்லா இருக்குது, நான் இந்த கதைக்கு சூட் ஆகுனான்னு கேட்டார். ஏன்னா நான் வந்து பெரிய ஆக்ஷன் ஹீரோ, நான் ஒரு பயந்தாங்கோலியாக படம் ஃபுல்லாகவே நான் அடிக்கவே இல்லை, பயந்துட்டே இருக்கேன், கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட்டு தான் இருக்குது அப்படின்னாரு. நான் அப்போ சொன்னேன், ரஜினி சார் நிறைய படங்களில் வந்து பயந்தாங்கோலியாக தான் நடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் ஆஸ் எ டைரக்டர் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் கதை. அந்த 15 நிமிஷம் வந்து இவன் இப்படித்தான்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ஆடியன்ஸ் நம்பிடுவாங்க. ஸோ அதுக்கு விஷால் ஓப்பனிங்லேயே ஒரு காமெடின்ட்டு அடி வாங்குற மாதிரி ஒரு சீன் எடுத்தேன். ஸோ அதை வந்து கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி, அவனுக்கு அடிக்க தெரியாது, அவன் வந்து ஒரு பயந்தாங்கொலி கேரக்டர். ஸோ அதை வந்து ஆடியன்ஸ் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதான் சூப்பர் சார். அது வந்து ரொம்ப ஜஸ்டிஃபைடாக இருக்கும் அந்த படத்தில். எலிவேஷன்னு சொல்லலாம். ஒரு ஹீரோ ஒரு அடிவாங்க கூடிய இடத்துலேருந்து அடிக்கிற இடத்துக்கு வர்ற அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப அழகாக ஒர்க் ஆகிடும்.